ஜாலியன் வாலாபாக்கை நாம் படித்த அளவிற்கு பெருங்காமநல்லூரினுடைய போராட்டத்தை நாம் படிக்கல. இந்த போராட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போது கடுமையாக போராடி இருந்தால் அது உடனடியாக நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஆந்திராவை ஆண்டு கொண்டிருக்கிற ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் 2500 தடுப்பணைகளை கட்டுவதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். தமிழர்கள் இந்த நிலத்தை விட்டு வேறு மாநிலத்திற்கு போனால் தலையை குனிந்து கொண்டேதான் போக வேண்டும். அவ்வளவு கேவலம். என் உயிரை இழப்பது என்பது தனிப்பட்ட எனக்கான இழப்பு. ஆனால் உரிமையை இழப்பது என்பது ஒட்டுமொத்த மக்களுக்குமான இழப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இங்கே போராடுவது சலுகைக்காக அல்ல, நம் உரிமைக்காக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே இந்த மண்ணில் நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக குடிமக்கள், நமது முன்னோர்கள் எண்ணற்ற ஈகங்களை இந்த நாட்டின் விடுதலைக்காக செய்தவர்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அதற்கு இணையான ஒரு மாபெரும் புரட்சி பெருங்காமநல்லூரில் நமது முன்னோர்கள் எடுத்த போராட்டம் என்பது புரட்சி என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆனால் வரலாற்றில் அதற்கான பதிவு இல்லை. ஜாலியன் வாலாபாக்கை நாம் படித்த அளவிற்கு பெருங்காமநல்லூரினுடைய போராட்டத்தை நாம் படிக்கல. சான்சிராணி லட்சுமிபாய், வீர பெண் என்றால் சான்சிராணி லட்சுமிபாய் என்றுதான் வரலாற்றில் பதிவுகள் இருக்கிறது. ஆனால் சான்சிராணி லட்சுமிபாய் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே நமது அருமை பாட்டியார் வேலு நாச்சியார் அவர்கள் பிறந்து இறந்து விடுகிறார். ஆனால் நாம் படிக்கும் போது இன்று வரை பாடப்பதிவில் தென்னாட்டின் சான்சிராணி என்றுதான் நமது வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியாரை பதிவிட்டிருக்கிறார்கள் என்பது கொடுமையான வரலாற்று துரோகம், பச்சை துரோகம். 8 நாட்கள் சண்டை போட்டவர், 8 நாட்கள் சண்டை போட்டவர் மராட்டிய மன்னர் வீர சிவாஜி. ஆனால் 8 மாதங்கள் வெள்ளை நிலையத்தை சண்டை போட்ட புரட்சியாளர்கள் நமது பாட்டர்கள் மருதிருவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லா பாளையங்களையும் வென்றுவிட்டு வெள்ளைக்காரன் படையை கிளப்பி வருகிறான். ஏதோ நெற்கட்டுமாமே, நெற்கட்டும் சேவலாமே, கூலித்தேவனாமே என்று படையை கிளப்புகிறான். எந்த இடத்தில் படையை கிளப்பி வந்தானோ அந்த இடம் வரைக்கு விரட்டி அடித்து திரும்பி பார்த்தால் தொலைச்சி பெறுவன் என்று விரட்டி விட்ட மறவன் நமது பாட்டன் கூலித்தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவன் பீரங்கி, அவன் துப்பாக்கி 3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து பீரங்கில சுடுவான், தூரத்தில் இருந்து குறிவாத்து துப்பாக்கியில சுடுவான். சண்டைக்கு போனால் செத்து போவோம் என்று நமது பாட்டன் முப்பாட்டனுக்கு தெரியும். ஆனாலும் சண்டைக்கு போனான். ஏன்? மான தமிழர்களுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதால் போனான். எனவே இந்த அரசு புரிந்து கொண்டு எங்களுடைய உணர்விற்கு மதிப்பளித்து எங்கள் கோரிக்கையை ஏற்று வழக்கம் போல ஒவ்வொரு போராட்டத்தையும் கடத்தி காலம் கடத்தி தள்ளிவிடுவது போல இதை தள்ளிவிடக்கூடாது. அணுலையா 2 ஆண்டுகள் போராடியோட அப்படியே அவர்களை நீர்த்து போவார்கள் என்று தடுத்து விடுவது. ஹைட்ரோ கார்பன் மீத்தேனா அவன் போராடி அவனே போய்விடுவான் என்று விடுவது. மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ மாணவர்கள் அரசு மருத்துவர்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு இருந்தது. அதை உச்சநீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி மத்திய அரசு பறித்துக் கொண்டது. மருத்துவ மாணவர்களும் மருத்துவர்களும் அரசு மருத்துவர்களும் பல ஆட்கள் போராடினார்கள். ஆனால் அதற்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணாது அதை கடத்திவிட்டு முடித்து விட்டது அரசு. இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடத்தி விடுவது போல இந்த பிரச்சனையை கடத்திவிட அரசு நடத்தால் இந்த அரசை காலங்காலத்திற்கு நாங்கள் கடத்த வேண்டிய தேவை வந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளும். மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலை உருவாகிவிடும். ஒரு காலச்சூழல், ஒரு கெட்ட ஒரு வாய்ப்பு. இந்த போராட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போது கடுமையாக போராடி இருந்தால் அது உடனடியாக நிறைவேற்றப்பட்டிருக்கும். இப்போது யார் முதலமைச்சர், யார்கிட்ட சொல்லுவது என்று தெரியாத நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆந்திராவை ஆண்டு கொண்டிருக்கிற ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் 2500 தடுப்பணைகளை கட்டுவதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு 3500 டாஸ்மாக் கடையை திறப்பதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. 10,000 கிலோமீட்டர் நதிகளை இணைத்துக் கொண்டு வருகிறார். நாடெங்கிலும் பச்சை பசேர் என்று மாற்றிக் கொண்டு வருகிறார் சந்திரபாபு நாயுடு அவர்கள். இங்கே நமது அரசு பிரிந்திருக்கிற 4 அணிகளை இணைப்பதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். இது வரலாற்று பெரும் துயரம்.
தமிழர்கள் இந்த நிலத்தை விட்டு வேறு மாநிலத்திற்கு போனால் தலையை குனிந்து கொண்டேதான் போக வேண்டும். அவ்வளவு கேவலம். அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த மறவர் கூட்டம் உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், வேளாண்மை, பண்பாடு, வீரம், மானம் எல்லாவற்றையும் போதித்துக் கொடுத்த ஒரு தேசினத்தின் மக்கள் எகிப்தில் தடுப்பணை கட்டுவதற்கு அவன் முயற்சி செய்யறான். நைல் நதியில அணையை கட்டுவதற்கு முயற்சி செய்யறான், தோற்று போறான். அந்த காலகட்டத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலேயே நமதருமை பெரும்பாட்டன் கரிகால் சோழன் கல்லணையை கட்டி எழுப்பிடுறான். அந்த பரம்பரையில் வந்த பிள்ளைகள் நாம இன்னைக்கு வந்துட்டு உரிமைக்காக உட்கார்ந்து போராடிக்கிட்டு சொந்த நாட்டுல இங்க பேசி என் சகோதரர் சொன்னார், நமக்கு இல்லைனாலும் சரி, நம்ம பிள்ளைக்கு இல்லைனாலும் சரி, நம்ம பேரனுக்காக கிடைக்கணும்னு. அதிகாரம் கைக்கு வந்தா அறநொடி வேலை, ஒரே கையெழுத்து முடிஞ்சு போயிருது. இதுக்கு ஒரு 3 தலைமுறைக்கு கடத்தி போக வேண்டியது இல்ல, 3 தலைமுறைக்கு இதை கடத்த வேண்டியது இல்ல. அதை புரிந்து கொண்டு வேலை செய்யணும். நம்ம ஐயா சொல்றாங்க, நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். தெய்வ திருமகன் நம்ம ஐயா முத்துராமலிங்கத்தவர் ஒரு தங்கச்சி புத்தகத்தை கொடுத்து கையெழுத்து கட்டுச்சு. புத்தகத்தை தயவு செய்து படிக்கணும். ஏன்னா நான் படிச்சேன், அதுல இருக்கிறத சொல்றேன். பாருங்க, சாதிய சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய எண்ணம் கொண்டவன் இறைவனை வழிபடுவதற்கே அருகதையற்றவன். இந்த முழக்கத்தை முன்வைத்தவரைத்தான் இந்த நாடு சாதிய தலைவராக நிறுத்தி இருக்கிறது என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும், நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை புரிந்து கொள்ளணும். இனிமேலாவது மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய தீர்க்கதரிசி பாலை விற்பது போல எதிர்காலத்தில் இவர்கள் தண்ணீரை விற்பார்களா பார் என்று சொல்கிறார். நகரத்தில் வாழ்கிற மக்கள் விளைநிலங்களை வீட்டு மனைகளாக கூறு ஓட்டு விற்பார்கள், நீ பார்க்க போகிறாய் என்று சொல்கிறார். அதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு நீங்க பாருங்க. அவர் சொல்றாரு, யானை எவ்வளவு வலிமை மிக்க மிருகம், தன் வலிமை தெரியாமல் மண்டிட்டு போவன் வருவெல்லாம் முதுகில் தூக்கி சுமப்பது போல வலிமை மிக்க இனத்தின் மக்கள் கண்டவன் போனவன் வந்தவனை எல்லாம் நாற்காலியில் உட்கார வைத்துவிட்டு உரிமைக்கு வீதியிலே உட்கார்ந்து போராடுகிற இழிநிலை நிற்கிறான். இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். மறுபடியும் இதே மாதிரி ஒவ்வொன்னா தொலைச்சிட்டு என்ன இருக்கு? படிக்கிறதுக்கு உரிமை இல்ல, வேலைக்கு போக உரிமை இல்ல, வேற என்ன குடிக்க தண்ணி இருக்கா? படிக்கிறது கல்வி இருக்கா? கல்விய மருத்துவம் மானிட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் வியாபாரமாக்கி நிறுத்தியிருப்பது மாபெரும் கொடுமை, ஜனநாயக துரோகம், இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் செய்த பச்சை துரோகம். காசு இருக்கிறவன் நல்லா படிச்சுக்கலாம், காசு இல்லாதவன் பள்ளிக்கூடத்தை கல்லூரியோ வேடிக்கை பார்த்து வீட்டுக்கு போகலாம். பணம் இருக்கிறவன் நல்ல மருத்துவம் பார்த்து உயிரோட வீட்டுக்கு திரும்பலாம். பணம் இல்லாதவன் பாடையை கட்டி நேர சுடுகாட்டுக்கு போகலாம் என்கிற நிலையை இந்த நாடு உருவாக்கி இருக்கிறது என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.